வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சமகாலத்தின் மூலமாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய சமகாலத்திலே நாங்கள் உரையாட போகின்ற விடயங்கள் தெல்தனியாவில் இயன்முறை மருத்துவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் வெளியாகி இருக்கின்ற திடுக்கிடுகின்ற தகவல்கள். பாதாள உலக குழுவோடு தொடர்பு, அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற மற்றும் ஒரு ராஜபக்ஷ. திரைசேரியில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் காணாமலாக்கப்பட்ட சம்பவம், களவாடப்பட்ட அந்த விடயம் தொடர்பில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற முக்கியமான தகவல்கள். குறித்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாட போகிறோம். ஆனால் உரையாடல்களின் மூலமாக சில சிந்தனைகளையேனும் எழுப்ப முடியுமாக இருந்தால் அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. தெல்தனியாவிலே அம்பாறை வைத்தியசாலையிலே கடமையாற்றி வந்த இயன் மருத்துவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பிலே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் நேற்றைய தினம். இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் சமகாலத்திலும் உரையாடியிருந்தோம். அதாவது, காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலுடைய பேரிலே வலான மத்திய ஊழல் ஒழிப்பு படையணியின் பணிப்பாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் ரொஹான் ஒழுகலவருடைய வழிகாட்டலின் பேரில் தான் இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றன. ரொஹான் ஒழுகலவை மறந்துவிட முடியாது. செவ்வந்தி விடயத்திலே பல்வேறு விதமான செயற்பாடுகளின் மூலமாக செவ்வந்தி குழுவினரை கைது செய்திருந்த மிக முக்கியமான ஒரு அதிகாரி. அவருடைய அந்த வழிகாட்டலில் தான் இந்த விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றன. சரி, விடயத்திற்கு வரும். இயன் மருத்துவருடைய இறப்பு என்பது, அவர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது உடற்கூற்றியல் பரிசோதனைகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் குறித்த அந்த சந்தேக நபர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தான் அந்த அறைக்குள்ளே செல்லுகிற போது ஏற்கனவே அவர் மரணமடைந்திருந்ததாகவும், அந்த மரணமடைந்த உடலைத்தான் தான் மகுழுந்தின் மூலமாக கொண்டு வந்து அந்த தெல்தனிய பகுதியிலே அந்த மகளுந்தை நிறுத்திவிட்டு காவல்துறைக்கு அறிவித்தேன் என்று சொல்லி பொய்யான வாக்குமூலத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இது எப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி சொன்னால், அதாவது நேற்றைய தினம் அவர்கள் கைதடியிலே வைத்து, அதாவது வெள்ளவத்தையிலே இருந்து பேருந்திலே வந்து கொண்டிருந்த போது போலீசாருக்கு ஏற்கனவே கிடைத்த அந்த ரகசிய தகவல்களின் அடிப்படையிலே சாவச்சேரி கண்மையிலே கைதடி பகுதியிலே அந்த பேருந்தை மறைத்த போலீசார் இவர்களை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்படுகிற போது குறித்த அந்த சந்தேக நபரும் அவருடைய மனைவியும் ஒரு பிள்ளையும் அங்கே இருந்திருக்கிறார்கள். மூவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சரி, அவ்வாறு கைது செய்யப்படுகிற போது குறித்த சந்தேக நபர் தன்னுடைய அடையாளத்தை மறைக்கின்ற வகையிலே, அதாவது தலைக்கு விக் என்று சொல்லுவார்கள், அதனை அணிந்திருந்ததாகவும் முகமூடி அணிந்திருந்ததாகவும், அது மட்டுமன்றி அவர் தன்னை ஒரு தமிழர் போல காட்டிக் கொள்வதற்காக சில தமிழ் சொற்களை யாழ்ப்பாணத்திலே பயன்படுத்துவதற்காக பழகி இருந்ததையும் உறுதிப்படுத்த முடிகிறது. அது மட்டுமன்றி குறித்த அந்த சந்தேக நபருடைய மனைவி தான் ஒரு முஸ்லீம் பெண்மணி என்று காட்டிக் கொள்வதற்காக முஸ்லீம் மதத்தை போன்று அல்லது முஸ்லீம் மக்களை போன்று ஆடைகளை அணிந்திருந்ததாகவும் அறிய முடிகிறது. சரி, இவர்களுடைய நோக்கம் என்பது யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து இங்கிருந்து இந்தியாவிற்கு தப்பிச் செல்லுவதாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் அவர் தன்னுடைய வாக்குமூலத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் என்னவென்றால், தான் யாழ்ப்பாணத்துக்கு வந்த பிற்பாடு மீளவும் குருநாகலுக்கு சென்று அங்கே தன்னுடைய ஏனைய பிள்ளைகளையும் பார்த்துவிட்டு சரணடைவதாகத்தான் இருந்தது என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் குறித்த இந்த சந்தேக நபர்கள் ஏற்கனவே நீர்கொழும்பு வழியாக தப்பிச் செல்லுவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் என்கிற தகவல்களையும் அறிய முடிகிறது. இது மட்டுமில்லை, இன்னும் பல முக்கியமான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது, இந்த குறித்த சந்தேக நபரால் இயன் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் நிகழ்ந்த போது இந்த சந்தேக நபருடைய மனைவி கண்டியினுடைய திகன பகுதியில் தான் வசித்து வந்ததாகவும், திகன பகுதி என்பது அதிகமாக முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து வருகிற ஒரு பகுதி, அங்கே தான் வசித்து வந்ததாகவும் இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், குறித்த சந்தேக நபர் அதாவது கடுகஸ்தோட்டை பகுதியிலே
ஒரு ஆடை கடையொன்றை நடத்தி வந்தபடி இவ்வாறான மோசடிகளிலே ஈடுபட்டிருக்கிறார். அந்த மோசடிகளுக்கு சந்தேக நபருடைய மனைவி துணை நின்றிருக்கிறார். அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், தன்னை அந்த குறித்த சந்தேக நபருடைய மூத்த சகோதரி என்றுதான் இந்த குற்றச்செயல்களிலே ஈடுபடுகிற, அதாவது இந்த குறித்த சந்தேக நபருக்கு துணையாக நின்று கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். குறித்த இந்த சம்பவத்தில் இயன் மருத்துவருக்கு இந்த மனைவி என்ன சொல்லி இருக்கிறார், தான் குறித்த சந்தேக நபருடைய மூத்த சகோதரி என்று சொல்லி வெளிப்படுத்தி இருக்கிறார். சரி, இவ்வாறு இந்த குற்றச்செயல்களுக்கு துணை நின்றதன் காரணத்தினாலே இவரும் குறித்த இந்த குற்றத்திற்கு உடந்தையாக பார்க்கப்படுகிறார் என்பதும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. இந்த கடுகசோட்டை பகுதியிலே ஆடை கடையொன்றை நடத்தி வந்த அந்த குறித்த சந்தேக நபர் அங்கே பணிபுரிகிற ஒரு பெண்ணிடமிருந்தும் சுமார் 2 லட்சம் ரூபாய் பணத்தினை பெறுவதற்கு திட்டமிட்டு இருந்ததாகவும், இவ்வாறு இந்த மோசடி செய்து பெறப்பட்ட அந்த பணத்திலே இவர்கள் ராஜபோகமாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்கிற விடயத்தையும் அறிய முடிகிறது. ஒரு விடயத்தை நான் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது இந்த சந்தேக நபருடைய தொலைபேசி அழைப்பு இறுதியாக மாத்தளையிலே இருக்கின்ற அந்த தொலைத்தொடர்பு கோபுரத்தின் வழியாகத்தான் சென்றிருக்கிறது என்பதை போலீசார் கண்டறிந்திருந்தார்கள் என்பதையும் நாங்கள் உரையாடி இருந்தோம். சம்பவம் இதுதான். அதாவது இந்த குறித்த சந்தேக நபருக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் இன்னும் ஒரு நண்பர் உதவி இருக்கிறார். அவர் யார் என்று சொல்லி சொன்னால், குண்டகசாலை பிரதேச சபையினைச் சேர்ந்த ஒரு ஊழியர். அவர் என்ன செய்திருக்கிறார், குறித்த இந்த சம்பவம், அதாவது இந்த மரணம் சம்பவித்த பிற்பாடு, கொலை இடம்பெற்ற பிற்பாடு அந்த கொலை செய்யப்பட்ட உடலோடு குறித்த சந்தேக நபர் தன்னுடைய வீட்டிலே தங்குவதற்கு அனுமதித்திருக்கிறார். அதற்கு பிற்பாடு இந்த சந்தேக நபரையும் மனைவி பிள்ளைகளையும் என்ன செய்திருக்கிறார், தன்னுடைய தாயாருடைய வீட்டுக்கு, மாத்தளையிலே இருக்கின்ற தாயாருடைய வீட்டுக்கு அழைத்து சென்று அங்கே தங்க வைத்திருக்கிறார். இந்த 2 சம்பவத்திற்கும் இடையிலே கொலை செய்யப்படுகிறார். அதாவது அந்த இயன் மருத்துவர் கொலை செய்யப்படுகிறார். கொலை செய்யப்பட்ட இயன் மருத்துவரை, அவருடைய அந்த சடலத்தை தெல்தனியவிற்கு கொண்டு வந்து அங்கே மகுழுந்தை நிறுத்திய பிற்பாடு அதனை போலீசாருக்கு அறிவித்துவிட்டு அங்கிருந்து குறித்த கொலையாளி தப்பிச் செல்வதற்கு வரையான அந்த கால பகுதியிலே அந்த மகுழுந்தை பின்தொடர்ந்து இவர் பாதுகாப்பிலே ஈடுபட்டிருக்கிறார் என்பதும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆனால் இந்த குண்டகசாலையைச் சேர்ந்த அந்த பிரதேச சபையினுடைய உறுப்பினருடைய மனைவியிடமும் குறித்த சந்தேக நபர் பணத்தினை பெற்றிருக்கிறார் என்கிற தகவல்களும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இந்த இவ்வளவு விடயங்கள் எங்கே தெரிய வந்திருக்கிறது என்று சொன்னால், கைதடியிலே கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர்கள் அங்கிருந்து நோரலியாவுக்கு காவல் நிலையத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அங்குதான் இந்த ஆரம்பகட்ட விசாரணைகளிலே இத்தனை விடயங்களும் வெளிவந்திருக்கின்றன என்று சொல்லி தெற்கினை மேற்கோள் காட்டி செய்திகளை வழங்க முடிகிறது. இந்த விடயங்கள் ஒரு புறம் இருக்க, ராஜபக்சர்களுக்கு இவை கெடுகாலமாக மாறியிருக்கின்றன. இந்த காலம் கெடுகாலமாக மாறியிருக்கிறது. அதாவது முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவனுடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரக்கித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாதாள உலக குழுக்களோடு தொடர்புகளை பேணினார் என்கிற குற்றச்சாட்டின் பேரில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவர் மட்டுமல்ல, அதாவது முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவனுடைய மகன் ரக்கித ராஜபக்ஷவ, அவரோடு ரோஹண ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளர் சரித் அபேசிங்க ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், ஹரக்கட்டா என்கிற பாதாள உலக கும்பலுடைய அந்த தலைவனை மறந்துவிட முடியாது. இந்த ஹரக்கட்டாவை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யாமல் சாதாரண கைதியை போல சாதாரண சிறைகளிலே அனுமதிப்பதற்கு உதவி செய்யுமாறு சிறை அதிகாரிகளுக்கு பணத்தினை வழங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகளுக்கும் பணத்தினை வழங்கினார்கள் என்கிற குற்றச்சாட்டின் பேரில் தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 1200 லட்சம் ரூபாய்களை இதற்காக இவர்கள் லஞ்சமாக பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தின் முன்பாக நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன என்று சொல்லியும் அறிய முடிகிறது. இவ்வாறு ராஜபக்சர்களுக்கு கெடுகாலமாக மாறியிருக்கின்ற இந்த காலத்திலேயே இன்னும் ஒரு சம்பவமும் அதிகமாக பேசப்படுகிறது. அதாவது கோட்டபாய ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று, அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஏற்கனவே நீதிமன்றத்தை நாடியிருந்தார். ஆனால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் அசாத் மௌலானாவிற்கும் கோட்டபாய ராஜபக்ஷவிற்கும் இருந்த தொடர்பு என்பது அரசியல் ரீதியாக பின்னப்பட்ட ஒரு கதை என்று சொல்லி அவர்கள் கதையினை வெளிப்படுத்தி இருந்தார். அதை நாங்கள் கதை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு தான் அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள். சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட அந்த ஆதாரங்களை கூட ஏற்காத நிலையில் தான் அவர்களுடைய கருத்துக்கள் இருந்தன. ஆனால் இந்த நிலையிலே
அசாத் மௌலானாவோடு கோட்டபாய ராஜபக்ஷ இருக்கின்ற ஒளிப்படம் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக மாறியிருக்கிறது. ஆகவே எதிர்காலத்திலே கோட்டபாய ராஜபக்ஷவிற்கான கைது அது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக மாறும் என்று சொல்லி பொதுமக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மக்கள் அரசின் மீது நம்பிக்கையோடு இந்த லஞ்சம் ஒழிப்பு, அது மட்டுமன்றி இந்த குற்றச்செயல்களிலே இருந்து நாட்டை விடுவிக்க வேண்டும், இவ்வாறான ஒரு எதிர்பார்ப்போடு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். இதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் பேசப்படுகிறது. இந்த சில நாட்களுக்கு முன்பாக நாங்கள் அதிகமாக உரையாடியிருந்தோம். சில மாதங்களுக்கு முன்பாக திரைசேரியில இருந்த பணம் காணாமல் போன அல்லது களவாடப்பட்ட சம்பவம், சுமார் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு என்ன ஆனது என்கிற சம்பவம் தொடர்பாக அரசு பிந்தித்தான் நாடாளுமன்றத்திலே வெளிப்படுத்தி இருந்தது என்று சொல்லி கூட அரசின் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. பின்னர் இது ஹேக்கர்ஸால் இது ஹேக் செய்யப்பட்டு இந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஆரம்பகட்ட விசாரணை தகவல்களை அரசு வெளிப்படுத்தி இருந்தது. இது பின்னணியிலேயே இந்த குறித்த பணம் அரசாங்க ஆதரவாளர் ஒருவருடைய வங்கி கணக்கிலே ஆஸ்திரேலியாவிலே வங்கியிலே வைப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பிலே இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் இந்த கருத்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யார் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொலவத்து இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். இவ்வாறு இவர்கள் செய்துவிட்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், இது ஹேக்கர்ஸால் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மக்களையும் நாட்டையும் திசை திருப்புகிறார்கள் என்று சொல்லி அவர் தன் பங்கிற்கு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஆனால் இந்த நிதி மோசடி தொடர்பாக அரசாங்கம் குறிப்பிடுகின்ற தகவல்கள் எவையும் உண்மைத்தன்மைக்கு புறம்பானது என்று சொல்லியும் அவர் குறிப்பிடுகிறார். இவ்வாறு அரசாங்கத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை நாளுக்கு நாள் பலரும் முன்வைத்து வருகின்ற போதிலும் உரிய விசாரணைகள் உரிய முறையிலே இடம்பெறுகிற போதுதான் நாட்டு மக்களுக்கு உண்மைத்தன்மையான தகவல்கள் வெளிப்படுத்தப்படும் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வெனிசுவேலாவினுடைய பக்கம் சென்று வர வேண்டியிருக்கிறது. என்று சொல்லி சொன்னால், வெனிசுவேலாவிலே ஒரு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று பதிவாகி இருக்கிறது. அதாவது இந்த பூமி அதிர்ச்சியின் காரணமாக உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டலாம் என்று சொல்லி எதிர்வு கூறப்படுகிறது. இந்த கோர தாண்டவத்தின் காரணமாக 1 லட்சத்தை தாண்டக்கூடிய உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கக்கூடும் என்று சொல்லி அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது யாராகுயாய் மாகாணத்திலே உள்ள சான் பிலிப் நகருக்கு அண்மையிலே சுமார் 20 தொடக்கம் 22 கிலோமீட்டர்கள் ஆழத்திலே முதலாவதாக ஒரு அதிர்வு பதிவாகியதான். அதாவது 7.2 டிக்டர் அளவிலே இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருந்ததாம். அந்த அதிர்வு ஏற்பட்டு சிறிது நேரத்துக்கு பிறகு சுமார் 30 தொடக்கம் 40 வினாடிகள் கழித்து அடுத்த அதிர்வு பதிவாகி இருக்கிறது. அதே மாகாணத்தினுடைய ஜூமாரோ பகுதியை மையமாக கொண்டுதான் இந்த அதிர்வு பதிவாகி இருக்கு. சுமார் 10 கிலோமீட்டர்கள் ஆழத்திலே 7.5 டிக்டர் அளவிலே இந்த பதிவு பதிவாகி இருக்கிறது. 7.5 என்பது உண்மையிலே மிக அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த மட்டத்திலே இடம்பெறுகிற ஒரு விடயம் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருப்பதான அந்த தகவல்களையும் அறிய முடிகிறது. இந்த பூமி அதிர்ச்சிகளுக்கான காரணம் என்பது எங்களுக்கு தெரியும். பூமிக்கு கீழே காணப்படுகின்ற கண்ட சமுத்திர தகடுகளினுடைய புவி தகடுகளுடைய நகர்வு, இந்த ஒருங்குதல் பெறுதல் போன்ற காரணங்களால் தான் இவை இடம்பெறுகின்றன என்பதும் இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிடக்கூடிய இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது. சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகாலத்தில்.